ரொம்ப நாளாக இந்த மாதிரிலாம் அடுப்பு வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் முடியல. ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு ரிப்பேரு பர்னர் மாற்றியுமே பர்னர் வந்து சரியில்லையா, அதனால் இந்த அடுப்பு வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நம்மகிட்ட இருக்கிற முக்கால்வாசி பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாட்டிருந்து வாங்குறதா. அப்பா ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்கிறதுனால ஒவ்வொரு டைமும் ஊர்லேருந்து வரும்போது ஒவ்வொரு பொருளை புக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொருளை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிடலாங்கிற ஒரு பிளான் தான். நம்மக்கிட்ட ஆல்ரெடி பழைய அடுப்பு இருந்துச்சு, அது வாங்கி கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆகுது. ஜெய்குட்டி வந்து ஒரு 5 மாதத்து குழந்தை. அப்போ வாங்கினது தான் அந்த ஃபர்ஸ்ட். இப்போ வந்து 3 பர்னர் இருக்கிற ஸ்டவ் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து 4 பர்னர் இருக்கிற மாதிரி ஸ்டவ் வாங்கணும் தான் ஆசை. ஆனால் நம்மளுடைய செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் சின்னது, சைஸுக்கு தகுந்த மாதிரி தானே வாங்க முடியும். புது அடுப்புலாம் ஃபர்ஸ்ட் ஸ்வீட் செய்யணும்னு தான் ஆசை. ஆனால் இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டே இருக்குதா, வெயில் காலமா மழை காலமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு யோசனை வர ஆரம்பிச்சு. இந்த ரெசிபி செய்யும் போது கூட லைட்டாக மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அதனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு கடை மசாலா சுண்டல் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு பச்சை பட்டாணி ஊற வச்சு நல்லா வேக வச்சு கொலையை எடுத்துக்கிட்டோம். வெங்காயம், தக்காளி, அது கூட கொஞ்சமா பச்சை மிளகாய், மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். லைட்டா கடாயில வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்திட்டு சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டிட்டு நம்ம அரைச்சி வச்ச சாந்தி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம்னா பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 to 15 நிமிஷம் போல நல்லா கொதிக்க வைக்கணும். அப்படியே கொதிக்கும் போது அந்த ரோட்டை கிராஸ் பண்ண ஒரு வாசடிக்கும்ல, அந்த மாதிரி நல்ல ஒரு கமகமகான்னு அந்த மசாலா சுண்டல் வாசடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல மாத்திட்டு அது டெக்கரேட்டுக்கு தேவையான பொருள் பொடி பொடியா துருவி வச்ச கேரட், வெங்காயம், கொத்தமல்லி தல்லாம் போட்டுட்டு கான் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே ஸ்பூன் வச்சு கொடுத்தா நல்லா சுட சுட காரம் ஜாரமா அந்த மலைக்கேத்த ஒரு ஸ்நாக்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. இதெல்லாம் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே அப்பா வந்து ஊருக்கு கிளம்பிட்டாரு. அம்மா, தம்பி, ஃபேமிலி, குழந்தைங்களாம் இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு பிளேட் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். நான் சொன்ன மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா அவ்வளோ டேஸ்டா இருக்கும்.